ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எ மொமெண்ட் டு ரிமெம்பர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை பற்றி தான். இந்த படம் ஆங்கில இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு படம். என்ன சொல்கிறது, ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமான லவ் ஃபெயிலியர். ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி அந்த லவ் உடஞ்சிருக்கு. என்ன ஏது காரணங்கள்லாம் சொல்லலை, பட் அவங்க பயங்கர சோகமாக இருக்காங்க. அந்த சோகத்துலேருந்து வெளில வர முடியல. கொஞ்சம் ஒரு மாதிரியான நடைப்பினம் மாதிரியான ஒரு மனநிலையில போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன நினைச்சாங்களோ, என்ன மைண்டில் இருந்தாலும் தெரியல, அதை அங்கேயே வச்சுட்டு பேரெல்லாம் பண்ணிடுறாங்க. பட் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு 50 மீட்டர் போனதுக்கப்புறம், ஐயோ நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும், குடிக்கவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வருது. திரும்ப கடைக்குள்ளே போகிறாங்க. கடைக்குள்ளேருந்து அந்த சமயத்தில் ஹீரோ வெளில வர அப்படி ஹீரோ கையிலையும் அதே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில். என்னடா அது, நம்ம வாங்கி வச்ச கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இன்னொருத்த வாங்கி குடிக்கிறான், அதையும் ஸ்டெயிலாக வேற குடிக்கிறானே அப்படின்ட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போடுறாங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான், வேற கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கியிருக்கேன், அந்த பொண்ணோடது உள்ளதா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது பெருசாக இது கிடையாது. அதே மாதிரி தான் நடக்கும் அடுத்த சீனும். அந்த கடைக்கார பொண்ணு வந்து, இல்லைம்மா நீ இந்தாங்க, நீங்கள் வாங்கின கூல்ட்ரிங்க்ஸ் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. சொன்னோன்னு தான் இவங்களுக்கு உரைக்குது, ஐயோ நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டோம், நம்மளுடைய கடுப்பை ஃபுல்லாக இன்னொருத்த மேலே காமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. ஸோ அவனை தேடுறாங்க. அவன் அதுக்குள்ளே வெளில போயிடுறான். அப்படி நம்ம ஒரு சாரி கூட கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வருது. எப்போவுமே சண்டை போடுறவங்க எதிர்த்தாப்புல உள்ளவங்களும் சண்டை போட்டாலும் நமக்கு கோபம் அதிகமாகும். நம்ம மேலேயே தவறு இருந்தாலும் நம்ம தர்க்கம் பண்ணுவோம். ஆனால் நம்ம மேலே தவறு இருந்து ஒருத்தங்க ஆப்போசிட்ல இருக்கவன் அமைதியாக விலகி போயிட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளும் இல்லையா? அதுதான் இங்கே நடக்கும். ஸோ அவனை தேட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆஃபீஸில் தான், தன்னோட அப்பாவோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. ஸோ போய் சாரி மட்டும் கேட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. சாரி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அது 2-3 நாள் ஆயிடுது அது நடந்து. ஸோ எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும் சொல்லிட்டு பேசி சாரி கேட்கும்போது அது அங்கே ஒரு ஒரு அழகான நட்பு உருவாகுது. அவங்க 2 பேரும் நிறைய பேச ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தடுத்து நிறைய சந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறது, அவங்க 2 பேரும் காதலை சொல்லிக்கவே மாட்டாங்க. பட் ஒரு முத்தம் நடக்கும், ஒரு முத்தம் நிகழும். அது ரொம்ப ஒரு அலாதியானதாக இருக்கும். அவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவன் ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் இப்படி சொல்கிறேன்னு இப்படி விவரிக்கிறேன் அப்படிங்கிறலாம் நினச்சிடாதீங்க. அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவா, உதடு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறது, மதுவில் நினைத்த இதழ்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அவன் கேஸ் பண்ணுவான். இவங்க இது வரைக்கும் காதலை சொல்லவே கிடையாது. ஹீரோவுக்கு அவள் எப்படியும் மறுக்க மாட்டாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இவளுக்கு அவன் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். அங்கே ஒரு முத்தம் நகலும். அதுக்கப்புறமா அவங்க காதலிப்பாங்க. காதல்னா எப்படிப்பட்ட காதல்னா அவ்வளோ அந்யூன்யமான காதல். அவன் வேலை தேடி போனானா, இன்டர்வியூ போனானா, அவன் கூடவே போவான். எனக்காக வெயிட் பண்ணாதன்னு அவன் சொன்னாலும் அவள் காத்திருப்பாள். இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். சைக்காலஜிக்கலாக நம்ம ஜெயிக்கிறது நமக்கு சந்தோஷம். நம்ம ஜெயிக்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ஜீவன் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னமும் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லாம் அந்த பொண்ணு அவளுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துப்பா, இது பண்ணுவான். வேலை கிடைச்சிடும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கல்யாணமும் நடந்துடும். கல்யாணம் இன்னமும் அடுத்த கட்டம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட கொண்டாட்டத்துக்கு கொண்டு போகும். அநியாய சேட்டைகள், அநியாய அக்கிரமங்களை அநியாயம் பண்ணுவாங்க. அதுவும் எப்பொழுதும் ஒரு ஆணுக்கு பெண் நிர்வாணம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் நமக்கு பிடிச்ச பொண்ணுடைய நிர்வாணம் அப்படிங்கிறது அவனுக்கு அவ்வளோ 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 பிடிக்கும். அவளை டெய்லி குளிச்சுட்டு வெளியில வரும்போதெல்லாம் நிற்க வச்சு ஒவ்வொரு இடமா அங்குலம் அங்குலமா ரசிப்பான். அவள் கூலி குறுகி பூசித்தான் போவான். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம அழகா இருக்கோமா, அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நம்ம ஹைட்டா குட்டையா கருப்பா சிவப்பா, வெளியில எவ்வளவு கெத்தா பேசினாலும் எவ்வளவு பந்தா பண்ணாலும் எவ்வளவு ஒப்பனைகள் செஞ்சாலும் இந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கருப்பா சிவப்பா நட்டையா குட்டையா, சிறிதாகி இருக்கிறதா பெரிதாகி இருக்கிறதா, வளைந்திருக்கிறதா மடிப்பு இருக்கிறதா, தொப்பையில் இருக்கிறதா, ஏகப்பட்ட கேள்விகளோடு தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவள் பூசி போவான். அந்த கூச்சமும் அவனை இன்னமும் கொண்டாட செய்யும். அந்த ஒரு அடுத்த கட்ட காமத்துக்கு எடுத்து செல்லும், அடுத்த கட்ட காதலுக்கு கொண்டு செல்லும். இப்படி அவ்வளவு கொண்டாட்டமா இருந்த வாழ்க்கைய அப்படி இருந்தாலே காலமும் காலனும் ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்னமோ நடக்குதுன்னு தெரியுது, நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படிங்கிறதுக்கு உணர ஆரம்பிக்கிறான். அடிக்கடி நிறைய விஷயங்கள் மறந்து போக ஆரம்பிக்குது. கஷ்டமா இருக்கு. டாக்டர்கிட்ட போறாங்க. அல்சைமரோட ஆரம்ப கட்ட வியாதி. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்கு மென்டலாக தயாராகிக்கோங்க. எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவங்களும் நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நம்ம இன்னும் மறந்துட போகிறோம்.
ஏதாவது ஒன்று பொருளை மறந்து வச்சிருப்போம், ஏதாவது ஒன்று மறந்து வச்சிட போகிறோம். அதை தாண்டி என்ன மறந்து வர போகிறோம்? எனக்கான காதல் இருக்காங்க, என்னோட அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு அவன் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, நீ எதெல்லாம் சமீபத்தில் உனக்கு உறவுகளாக கிடைச்சதோ அத்தனையுமே தான் நீ முதல்ல மறக்க போற அப்படின்னு சொல்லும் போது தான் அவளுக்கு உரைக்குது. அவளுக்கு கடைசியாக கிடைச்ச உறவுங்கிறது அவளுடைய கணவன், அவளுடைய காதலன் அப்படித்தான். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்காம இன்னமும் கொண்டாட்டமாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு மறந்து போகுது, வந்த வழி மறந்து போகுது, எங்கே இருக்கோங்கிறது மறந்து போயிடுது, தன் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்து போகுது, தனக்கு கணவன் இருக்கிறான் அப்படிங்கிறது மறந்து போகுது, தான் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கூட அவளுக்கு மறந்து போய் தன்னுடைய முன்னாள் காதலன் வீட்டில் போய் அண்டி இருக்கா. சடக்குன்னு கிளாஸ் அடிக்குது. ஐயோ, நம்ம பழசு எல்லாம் திரும்பவும் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் நம்ம முன்னாள் காதலன், நம்ம இங்கே இருக்கோம் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவான். வரும்போது அவளுக்கு உண்மை உரைக்கும், நிஜம் உரைக்கும். நம்மளை கொண்டாடி தீர்க்கும் நம்மளுடைய கணவனை கூட நம்மளோட இந்த வியாதி நம்மளை மறக்க வச்சிருமே அப்படிங்கிற வழி அவளுக்கு தோண ஆரம்பிக்கும். அது கண்ணீரா மாறும். அவனுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும். அடிக்கடி அவளுக்கு எல்லாமே மறந்து போகும். கணவனுடைய பேர் கூட மறந்து போய் முன்னாள் காதலனுடைய பேரை சொல்லும் போது அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம இவ்வளவு கொண்டாடின நம்மளுடைய காதல் அவ மனசுல இருந்து அப்படியே காணாம போயிடுமோ, அவளுக்கு நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோமோ அப்படிங்கிறது அவளுக்கு வலிக்காகும். ஆனாலும் அவனுடைய அன்பையும் காதலையும் எப்பவுமே குறைக்க மாட்டான், கூட்டிக் கொண்டே இருப்பான், அவளை கொண்டாடிக்கிட்டே இருப்பான். பரவாயில்ல, உனக்கு மறக்குதான், நான் உன்னை ஞாபகப்படுத்துறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், அந்த நேசம் மூலமாக திரும்ப திரும்ப நம்மளுடைய காதலை நம்ம புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை தொடர்ந்து இருக்கிறோம். ஆனா அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மளை கொண்டாடி தீர்க்கக்கூடிய கணவனை நாளைக்கு யார் நீன்னு கேட்டுட்டு அவன் எப்படி துடிச்சு போயிடுவான். நீ என்னை விட்டுட்டு போயிடு, நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்லாம் சொல்லுவான். பட் அவன் எப்பவுமே கூட இருப்பான். ஒரு கட்டத்துல அவளுக்கு அல்சைமர் முற்றிடும், எல்லாமே மறந்து போயிடுவா. திரும்ப அவன் வருவா. வரும்போது கணவன் இருப்பான், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே இருப்பாங்க. அவளுக்கு அவங்க யாரையுமே ஞாபகத்துல இருக்காது. ஆனா எல்லாருமே பரிச்சயமானவங்களா தோணும், எல்லாருமே நம்பலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஏன்னா அது அது அடிமனசுக்குள்ள அது மட்டும் இருந்திருக்கும். அவன் கேட்பா, நான் சுத்தத்துல இருக்கேனா அப்படின்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவான். அன்பு எங்கெல்லாம் பரவி இருக்கும் அந்த இடம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் முடியும். அந்த படத்துல யாரும் கெட்டவங்க யாருமே கிடையாது. ஒரு சூழல், ஒரு நோய், அது மட்டும்தான் அத்தனை பேர்த்தையுமே மனநிலையும் மாற்றி வைக்கும். ஆனா அன்பு அப்படிங்கிறது அப்படியே வாழ்நாட்களாக கொண்டு போகக்கூடிய விஷயம். அவளை எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பார்கள். அவளை யாரும் இருக்கவில்லை. அவளும் அந்த அன்புக்கு உண்மையானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பாள். வாய்ப்பு இருந்து அந்த படம் பாருங்க, உண்மையில உங்களுக்கு நிகழ வைக்கும். நான் பார்த்த படத்தை நான் அதே மாதிரி சொல்லிட்டேன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு புரியும். நீங்க இன்னமும் நெகிழ்ச்சி அடைவீங்க. இந்த சக மனிதர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். வேற என்ன சொல்ல. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல இல்ல இன்னொரு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.